வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ரெகுலராக செய்கிற மேகிக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்கலாம். வாங்க செய்யலாம் எக் மசாலா மேகி. இதுக்கு கொஞ்சமாக ஆயில் பேனில் விட்டுக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானதும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட செய்யுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெரிய தக்காளியாக இருந்தால் 1. அடுத்ததாக மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஃபைனலாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். மசாலாலாம் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கக்கிட்டு வர வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இதோ சூப்பராக எண்ணெய் கக்கிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இது நல்லா கிளறிக்கோங்க. நம்ம முட்டை மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை இந்த முட்டை மசாலாக்கு ஏற்ற மாதிரி மட்டும் போடுங்க. ஹோல் டிஷ்க்கும் சேர்த்து போட்டுறாதீங்க. ஏன்னா மேகி மசாலா பேக்கெட்லேயும் உப்பு இருக்கும். நம்ம மசாலா முட்டை இங்கே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததை நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 2 மேகி நாங்கள் யூஸ் பண்ணுறேன். ஸோ 6 கப் தண்ணி ஊற்றுறேன். அடுத்ததை நம்ம மேகியோட டேஸ்ட் மேக்கரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 பேக்கெட் டேஸ்ட் மேக்கர். நல்லா கலந்து விடுங்க. கொதி வரட்டும். இதோ சூப்பராக கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ 2 மேகி நூடுல்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட போகிறோம். நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இதோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு. நம்ம அதையும் வத்த விடணும். அவ்வளோதான், முடிஞ்சது. மேகிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.